Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் ஃபங்க்ஷன் வந்து r to r அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் டிஃபைன் பை f of x வந்து x by 1 plus x square. இந்த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை y அப்படின்னு எடுத்துக்கலாம். y equal to x by 1 plus x square. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் y into 1 plus x square equal to x. இது வந்து நம்ம ப்ராப்பராக ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ y plus yx square minus x equal to 0. இது இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணால் yx square minus x plus y equal to 0. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் இன் x. ஸோ a ஓட வேல்யூ y, b ஓட வேல்யூ -1, c வந்து y. நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்து -b plus or minus root of b square minus 4ac whole divided by 2a. minus b க்கு பதில் 1 வந்துரும், plus or minus root of b square இது 1 minus 4ac whole divided by 2a. so 2 into y. இப்போ நீங்கள் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் inside the square root வந்து 1 minus 4y squareன்னு இருக்கு, whole divided by 2y இருக்கு. ஸோ இதான் வந்து x. ஸோ இப்போ இங்கே கிரிட்டிக்கல் வேல்யூ பார்க்கும்போது ரூட்டுக்கு உள்ளே இருக்கிறது ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும், y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4, அப்புறம் y வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. அதே மாதிரி y ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் கிரிட்டிக்கல் வேல்யூஸ். இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் லைன் எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்பர் லைன் எடுத்து இது வந்து -∞ to +∞, -½ இங்கே அண்ட் ½ இங்கே போட்டாச்சு. அண்ட் இந்த இடத்துல 0வும் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இன்டர்வலில் ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் -1 எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நம்ம -1 போட்டால் 1 - 4 into -1 whole square. ஸோ இது ப்ளஸ் ஆகிடும். 1 - 4 -3ன்னு வரும். இன்சைட் ரூட் வந்து நெகட்டிவ் இருக்கிறதுனால இது வந்து நாட் பாசிபிள். அதே தான் இந்த ரீஜன்லையும் நடக்கும், அதுவும் நாட் பாசிபிள். பட் இப்போ நான் வந்து 0வோ, ஏன்னா இந்த -½ to ½ நடுவில் தான் 0 இருக்குது, 0 போட்டோன்னா இது ஓகே. பட் 0 வந்து எக்ஸ்க்ளூடட், ஏன்னா இந்த இடத்துல வந்து டினாமினேட்டரில் y இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரேஞ்சு. பட் இதில் ஒரு ட்ரிக்கியான விஷயம் இருக்குது. இப்போ ரேஞ்ச் என்ன அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா -½ to ½ இருக்குது. பட் 0 வரக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா. பட் நம்ம வந்து சப்போஸ் இப்போ எக்ஸ் 0ன்னு இங்கே போட்டால் நமக்கு y வந்து டோட்டலாக இங்கே 0 அப்படின்னு வரும். ஒய்யோட வேல்யூ வந்து 0ன்னு வரும். அப்போ 0 வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால நம்ம யூஸ்வலாக எழுதும்போது நம்ம இந்த நம்பர் லைனை வச்சு பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்னா -1/2, 1/2, பட் 0 வந்து இல்லைன்னு சொல்கிறோம். பட் எக்ஸ் 0வாக போடும்போது when x equal to 0 then y equal to 0 வருது. அதனால நம்ம இப்போ ரேஞ்ச் அப்படின்னு ப்ராப்பராக பார்க்கும்போது அந்த 0 எக்ஸ்க்ளூட் பண்ணதை எடுத்துட்டு வெறும் -½ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ. ஸோ -½ ½